நாராயணா நாராயணா, இப்படி கடைசி நிமிஷத்துக்கு காலை வரணும் நான் எங்கடா போவேன்? என் ஆறு குட்டியில 5 நாளைக்கு முன்னாடி தான் உன் அப்பா 2 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணி தான் எனக்கு வரல. அப்புறம் ஏன் உபத்திரம் பண்றேன்? மது இங்க பாரு, அவளுக்கு என்ன வருமோ அதை மட்டும் தான் ஃபாலோ பண்ணும். என் பாடி லாங்குவேஜுக்கு எனக்கு அதெல்லாம் பண்ண முடியாது. என்ன விட்றி வாகனத்தை விட்டுருங்க. எடுக்காதீங்க. என்னை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு. வேணும்னா பேசுறத விட 2 வாழைப்பழம் எக்ஸ்ட்ரா தரேன்டா. வாழைப்பழம் தரையா? என்ன பார்த்தா கோயில் காம்பவுண்ட் மேல உட்காந்து குரங்கு நினைச்சியா? இதுக்காக ஐ ஹேட் யூ. வீட்டனா வண்டி அடிச்சு விட்டுங்க. எடுங்கண்ணா. what a surprise. சார் இந்த பக்கம் சும்மா அப்படியே சாமி கும்பிட வந்தேன். அப்படியே போய் கும்பிடுங்க. இங்க பாரு, நான் சொல்றது என்னால முடியாது. பெருமாள் ஏசுனா யார் வந்தாலும் முடியாதுமா. என்ன விட்டுருங்க. ஹெல்ப் பண்ணுமா? ஏதா பண்ணா சொல்லு, நான் பண்றேன். சொல்லு. அது இந்த முக வடிவத்துக்கு தான் சார் செட் ஆகும். இன்னும் மூஞ்சி தேறறான். முக வடிவம் அப்படி ஒன்றும் தெரியலையே. என்ன மூஞ்சிக்கு பின்னாடி கலாய்க்கிறியா? இல்லையே, மூஞ்சிக்கு முன்னாடி தானே கலாய்க்கிறேன். நீ வா, கண்டவுடெல்லாம் பேசிட்டு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்றேன்ல, நீ வா. ஏய் சரி, பதில் சரியா போச்சு, போ. அடா, நான் ஒருத்தர் இருக்கும்போது அவங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன். என்ன பண்ணணும் சொல்லு. என்கிட்ட இல்லாத அப்படின்னு அவங்ககிட்ட இருக்கு. சாமி கும்பிட்டது போதும். உட்காருமா. நீங்க சும்மா உட்கார்ந்தா மட்டும் போதும். சும்மா உட்கார்ந்தா போதுமா? போதும். அவ்வளவுதானே. கை கால் அசைக்காம உட்கார்ந்துக்கோங்க. எப்படி பின்றான்னு மட்டும் பாரு. இத கையில பிடிச்சுக்கோங்க. சொன்ன மாதிரியே வந்துட்டா. அங்க பாரு, இந்த லோகத்துல வாய் பேச முடியாம கை கால் வராத ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறது பெரிய விஷயம். ஐ அம் சோ ப்ரவுட் ஆஃப் யூ மது. ஏடிமா, வாய் நன்னா தானே இருக்கு. அது நீங்க நேரா நின்னு பாக்குறீங்களோ அதான் நேரா தெரியுது. அப்படிக்கா போய் நீங்க சைடுல இருந்து பார்த்தீங்கன்னா கோணலா தெரியும். அப்படி தெரியுது. கை நன்னா இருக்கிற மாதிரி தெரியுது. அது நீங்க அப்படிக்கா நின்னு பாக்குறதுனால அப்படி தெரியுது. கொஞ்சம் இப்படிக்கா நின்னு பார்த்தீங்கன்னா கோணலா தெரியும். அடடா, இதோ தெரியாம சொல்லிட்டேன். அம்பி, பேர் என்ன சொன்னேன்? ஸ்தலத்துக்கு வந்துட்டு ஏதோ தப்பா சொல்லிட்டு இருக்காரேம்மா. அது என்ன சொல்றேன், மயில் வாகனம் அப்படி சுருக்கி சொன்னார். புரிஞ்சது. வெகுலியா இருக்குல்ல. வாங்கிக்கோமா, அவர் அண்ட கொடு. கல்யாணத்துக்கு தான். ரொம்ப நன்றி, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. வரோம்மா. சரி. போய் நில்லுங்க. உள்ள நடந்த விசேஷத்தெல்லாம் பார்த்தோம். ஏதோ கை பின்றீங்க, கால் பின்றீங்க, மூஞ்ச தொங்க போறீங்க. இந்த பொண்ணை பத்தி எங்களுக்கு தெரியாதா தெளிவா? கோயில் வாசலா இப்படி பீலா விடுற ஃப்ராடு. எங்க அந்த மூஞ்சியை கொஞ்சம் காட்டுங்க சார். நல்லவங்களை மட்டும் காப்பாற்ற. நீங்க பாய்ஸ் பண்ணா அது ராபின்ஹுட் வேலை, நாங்க கேர்ள்ஸ் பண்ணா ஃப்ராடா? நீங்க உங்க லெவலுக்கு ஏத்த மாதிரி பெருசா நிறைய பண்றீங்க. நான் ஏதோ என் லெவலுக்கு ஏத்த மாதிரி சின்னதா பண்றேன். அதுக்காக இவ்ளோ பொய்யா? சார், நான் சொல்றேன் எல்லா பொய்லையும் கொஞ்சம் உண்மை இருக்கும் சார். இப்போ கல்யாணத்துக்குன்னு சொல்லி கோயில்ல காசு வாங்கினல, கல்யாணத்துக்குன்னு சொன்னது உண்மைதான். அது நம்ம கல்யாணத்துக்குன்னு சொன்னதுதான் போய். அப்ப அந்த கைகால் விளங்காது, வாய் பேச தெரியாதுன்னு சொன்னதெல்லாம் அதுலயும் கொஞ்சம் உண்மை இருக்கு சார். அங்க பாருங்க, அதுதான் என் அக்கா. என்ன சார் ஃபீல் பண்றீங்களா? எதுக்கு சார், இந்த உலகத்துல எல்லாரும் ஃப்ரீயா பண்றது ஃபீல் பண்றது மட்டும்தான். அதனால கால்னா கூட பிரயோஜனம் இல்ல. கருத்து சார்.